வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிப்பு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர ட்ரேடராக இருந்தாலும் சரி, எங்களோட வியூவராக இருந்தாலும், இன்னும் ஒரு 2 வாரத்தில் குட்வில்லோட கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் எங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை ஃபாலோவராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் குட்வில் கமோடிட்டிஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் 2 வாரத்தில் குட்வில் கமோடிட்டிஸோட கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் பப்ளிஷ் ஆகும். உங்களுக்கு தெரிகிற மிஸ்டு கால் நம்பர் இந்த வீடியோவில் அடிக்கடி உங்களுக்கு வரும். அந்த மிஸ்டு கால் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா எங்கள் சேல்ஸ் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்னும் நிறைய சர்வீஸ் குட்வில் கமோடிட்டிஸ்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் 5820க்கு மேலே ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப்ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இந்த 5806 அப்படின்ற இடத்துல ஏற்கனவே 2 முறை நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மூவிங் ஆவரேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றதையும் எதிர்பார்த்துருந்தோம். அப்படி கன்வர்ஜ் ஆகிற டைமில் இதிலிருந்து செல் சிக்னல் கொடுத்ததுன்னா மார்க்கெட் தற்காலிகமாக செல்லிங்க்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி பல திட்டங்களோடு நேற்று ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 5826 சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்தது. அது பலன் கொடுக்காமல் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் மறுபடியும் செல் சிக்னல் கொடுத்த மார்க்கெட் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அந்த செல் சிக்னல் மறுபடியும் வந்து நம்மளுடைய சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மூவிங் ஆவரேஜையும் பிரேக் பண்ணியிருக்கு. அப்புறம் தொடர்ந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்து நம்மளுடைய சப்போர்ட் ஜோனான 5806 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி மறுபடியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து நம்மளுடைய அடுத்த டார்கெட் 5760 தொட முயற்சி செய்கிற நேரத்தில் ஒரு பெரிய பிரேக் டவுன் பார்த்துருக்குறீங்க. ஒரு பெரிய கேண்டில் ஸ்டிக் 5760 பிரேக் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து 5660 மட்டும் இல்லாமல் 5650 வரைக்கும் கீழே ட்ராப் ஆகிருக்கு. இறுதியாக 5665 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். எப்பவும் போல் நம்ம அனாலிசிஸ் மற்றும் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் இந்த மாதிரி, அதாவது எதிர்பார்க்காத திருப்பத்தில் கூட எந்த அளவுக்கு நம்மளை கரெக்டாக கைட் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5670 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இன்னொரு விஷயம், இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் கிடையாது. நாளைக்கு தான் க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வருது. அந்த அடிப்படையில் மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 5720. நேற்று நடந்த இந்த ஒரு பெரிய சரிவு க்ரூட் ஆயிலோட டவுன் ட்ரெண்டுக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த 5720 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அந்த க்ரூட் ஆயிலுடைய ஒரு பெரிய திருப்பத்துக்கு, அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த டார்கெட் ஜோன் 5626. நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் கிட்ட சரிவை சந்தித்த காரணத்தினால நீங்கள் வந்து ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராஃபிட் புக்கிங்னால ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்க்கலாம். ஆனால் கவலைப்பட வேணால், எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.